சரிங்களா? டெல்லியில் 360 கிலோ, டெல்லி அருகே ஃபரிதாபாத்தில் 360 கிலோ வெடிபொருட்கள், ஆயுதங்கள் கைப்பற்ற நிலையில் இப்போது ஜம்மு காஷ்மீரிலும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய அந்த திடீர் சோதனையில் 2900 கிலோ வெடிபொருட்கள் சிக்கி இருக்கின்றன. இது தவிர ஐஇடி என்று அழைக்கக்கூடிய வெடிபொருட்களை வெடிக்க வைக்கும் சாதனம், AK-56 ரக துப்பாக்கிகள், இது தவிர சீன துப்பாக்கிகள், மேலும் பல்வேறு வெடிபொருட்களும் இந்த தேடுதல் வேட்டையில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் அங்கு நடத்தப்பட்டது. இந்த திடீர் சோதனையில் 2900 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அங்கு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிப்பொருட்கள், அந்த வெடிப்பொருட்களை வெடிக்க வைக்கும் சாதனங்கள், AK-56 ரக துப்பாக்கிகள், சீன தயாரிப்பு பிஸ்டல்கள், இது தவிர பல்வேறு வெடிப்பொருட்களை இயக்கக்கூடிய அந்த டைம் பாம் வெடிக்கக்கூடிய டைமர்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களும் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது, அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இடங்களுக்கு சொந்தமான ஒரு 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வெடிபொருட்களை ஜம்மு காஷ்மீரின் முக்கியமான மக்கள் குடியிருக்கும் இந்த பகுதிகளில் பதுக்கி வைத்தது யார் என்றும், இதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் யார் என்பது குறித்தும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஜம்மு காஷ்மீரில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மக்கள் நெருக்கடி மிகுந்த இந்த சந்தை பகுதியில் உள்ள வீடுகளிலும் இடங்களிலும் இத்தகைய அதிநவீன மற்றும் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது மிக பெரும் சதிச்செயலில் ஈடுபடுவதற்கா, அதுவும் ஜம்மு காஷ்மீரில் இப்போது பல்வேறு கட்ட போராட்டங்கள், அதற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், அந்த யூனியன் அந்தஸ்தை திரும்ப அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் இந்த வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது அங்கு ஜம்மு காஷ்மீரில் அப்பாவி மக்கள் வசிக்கும் இடங்களில் அந்த வெடிப்பொருட்கள் மூலமாக ஒரு சதிச்செயலில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளில் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடன் தொடர்புடைய நபர்கள் ஈடுபட்டிருந்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. டெல்லி அருகே ஹரியானாவை ஒட்டி உள்ள அந்த ஃபரிதாபாத் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இப்போது ஜம்மு காஷ்மீரிலும் அதே நாளில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3000 கிலோவுக்கும் அதிகமான வெடிப்பொருட்கள், சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் மற்றும் வெடிப்பொருட்களை இயக்கக்கூடிய அந்த ஐஇடி வெடிப்பொருட்களை இயக்கக்கூடிய சாதனங்கள், அதிநவீன கருவிகள், பிஸ்டல்கள், சீன தயாரிப்பு பிஸ்டல்கள், AK-56 ரக துப்பாக்கிகள் என பல்வேறு நாசகார கருவிகள், அந்த தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அச்சத்தை அந்த பகுதி மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் ஸ்ரீநகரில் உள்ள ஆரிஃப் நிசார்தார் மற்றும் ஸ்ரீநகரில் உள்ள யாசிர் உல் அஸ்ராப், மசூத் அகமது, மௌலவி இர்ஃபான் அகமது, சமீர் அகமது அஹங்கீர் மற்றும் முசாமில் அகமது உள்ளிட்ட புல்வாமா மற்றும் ஜென்ரபால், குல்காம், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 பேரிடம் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் சீன தயாரிப்பான கைத்துப்பாக்கிகளும் முதல் முறையாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது, அந்த பிஸ்டல்கள் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது என்றும், இந்த தீவிரவாத சதிச்செயல்களுக்கு பின்னால் பாகிஸ்தான் அமைப்பிற்கு சீனாவிலிருந்து இந்த ஆயுதங்கள் எவ்வாறு வந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த விசாரணையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த நபர்களிடம் விசாரணையை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.